என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா கொத்திருண்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை, நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? போயா இது என்னன்னு தெரியுதா? தடிமாட்டி கழுதிங்களா தெரியுதா? ஏன்டா தலை குடிஞ்சு நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை குடிஞ்சு நிக்கணும். ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா, காயறீங்களா, கழுதிங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என் மேல 7-8 புகார்ல போயிருக்குது. காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கரை ஏரியால வெள்ளைமா வீட்டுல நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு. இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பொட்டச்சி. யாரு அந்த பொட்டச்சி? வேற யாரு? இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாலே தை தை தமிழ் அரசு அந்த பொட். ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவன் கொடுத்த பொட்டி சன என் வெத்தலை வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டை வரக்கூடாது. அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி விட்டுருங்கப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க. எங்க பொண்ணு வீட்டுல இல்ல. எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போடுற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா? மரியாதையா சொல்லு, எங்கடியாவா? நீலங்கரையில அவளுக்கு வேண்டியவங்களை யாரையோ பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்கேன். அடி பாவி, நம்ம பொண்ண நீயே காட்டி கொடுத்துட்டேடி. நீலாங்கரைக்கு உன் பொண்ணு தனியா தனடா போயிருக்கேன். இப்ப நாங்கெல்லாம் அங்க ஒன்னா போறோம். அங்க போய் உன் பொண்ணு அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொள்ளு பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனே சேர்த்து அண்ணா இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்தீங்கள எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுங்க. இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர சூழ பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து சூழ் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க
பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறாயா? அண்ணா சேவல் தரேண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? இல்ல முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசி சுத்தி போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், எசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புடி போறியாக்கும்? இல்ல இரவு மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போட்டோ தெரியலையே. துரை என்ன காப்பாத்து துரை, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி அடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க, அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வளவலன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ சத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிற, வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் மண்ட உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? Come on, come on, come on. Once more. ஊரெங்கிலும் கெட்டுப்பாரு, என் கையால பூமாலதான் போட்டுப்பாரு. ராசியோ உச்சந்த
இழக்கலானே கிட்ட வந்தேன் தொட்டெடுத்து கட்ட வந்தேன் மெத்தையெல்லாம் மொட்டெடுத்து கொட்ட வந்தேன் கருணை காட்ட வேணும் என் கண்ணே காதல் வந்ததாலே கையில் வந்து நீ கலந்திட வேணும் கால எண்ணம் போல கேட்டு புளிச்சு போச்சு மேலை நாட்டிலே படித்ததையெல்லாம் இங்க இறக்க வேணாம் பார்த்து சேர்ந்தாச்சு ஏக்கம் போச்சு என்னோட தூக்கம் விட்டு கொஞ்சம் எட்டி நில்லு தொக்கி நின்னே மத்ததெல்லாம் விட்டு தள்ளு சிக்கிக்கிட்ட தொட்டதும் பூவெங்கிலும் தேரோருது ஏராசிய ஊரெங்கிலும் கேட்டு பாரு ஏன் கையால ஏதாச்சும் நீ வாங்கி பாரு ராசியே உச்சந்தான் இல்லையே அச்சந்தான் பட்டுருத்தி பொட்டு வைக்க ஆசைதான் சிட்டு ரெண்டு சேர்ந்திருக்கும் வேளைதான் பட்டுருத்தி பொட்டு வைக்க ஆசைதான் சிட்டு ரெண்டு சேர்ந்திருக்கும் வேளைதான் என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா எந்திரிம்மா எந்திரி நீ ஏம்மா என் காலில் விழுகிற அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன் அதனால என்ன இப்ப விடு என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க உங்க கால விழுதல தப்பு இல்ல ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா என்னம்மா சொல்ற ஆமாங்க என்கிட்ட கலாட்டை பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு அவன் காப்பாத்தலம்மா அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பா அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா நானும் கேள்விப்பட்டேங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு அது நடக்காது தாய் என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க இல்ல தாய் அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா அம்மாடி என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா என் தங்கம் இனிமே நீ தாண்டி என் மருமகன் இந்தாங்க